ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் செல்வகுமாரி. வாங்க பப்பாயா காய் வந்துட்டு அன்றைக்கி 4 நாளைக்கு முன்னாடி தோட்டத்துக்கு போனேன், பறிச்சுட்டு வந்தேன். ஸோ அதெல்லாம் தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பொரியல் பண்ணலாம். புளிக்குழம்பு வச்சுருக்கேன். பொரியல் பண்ணி மத்தியானத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்லான்னு. ஸோ காரமான சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி லைட்டாக மைல்டான தொட்டுக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் இதான் செய்ய போகிறேன். அதுக்கு நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. பால் இருந்தால் கழுவிடுங்க. பால் நான் 4 நாளைக்கு முன்னாடியே கட் பண்ணிவிட்டு வந்துட்டேன், அதனால் பால் இதில் இல்லை. ஸோ எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் மாதிரி வெங்காயம் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாவும் 2 போட்டு, பச்சை மிளகா காரம் மட்டும்தான் இதுக்கு, வேறு எந்த காரமும் கிடையாது. ஸோ காயவும் கொட்டி நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டுட்டு லாஸ்ட்டாக தேங்காய் துருவல் ஒரு பிடி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு லாஸ்ட்டாக மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு இறக்கிட்டோம்னா சூப்பரான சுவையான டேஸ்டியான ஹெல்த்தியான ஆரோக்கியமான பப்பாயா பொரியல் ரெடி. இந்த பப்பாயா பொரியல் செஞ்சு சாப்பிடும்போது என்னெல்லாம் நல்லது தெரியுமா? செரிமானத்துக்கு ரொம்ப நல்லதான். ஏன்னா பப்பேன் அப்படிங்கிற என்சைம் இதில் நார்ச்சத்தெல்லாம் உடைச்சிட்டு நமக்கு வந்துட்டு செரிமானத்துக்கு உதவுதான். ஓகே, விட்டமின் ஏ, சி அண்டு தாது சத்துக்கள் ரொம்ப நிறைஞ்சதான். இது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதான். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதான். சரும ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது. இதில் இன்னொரு டிப்ஸு தரேன், நல்லா கேட்டுக்கோங்க. பப்பாயா பழத்தில் கொஞ்சமாக ஒரு துண்டு எடுத்து போட்டு அதில் கொஞ்சம் ஹனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை அப்படியே எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணி 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் குளிச்சு பாருங்கள். ஃபேஸ் நிஜமாகவே வீக்லி ட்வைஸ் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்கும். இதில் எல்லாத்துக்கும் மேலே என்னென்னா, எடை குறையணும்னு நினைக்கிறவங்க இதை வீக்லி ட்வைஸ் 3 யூஸ் பண்ணோம்னா எடை குறைப்பு ஹெல்த்தியாக எடையை குறைக்கலாம். அண்டு ஆஃப்டர் டெலிவரி பொம்பளை பிள்ளைங்க இப்போ குழந்தை பிறந்தவங்க இதை சாப்பிட்டா பால் சுரத்துக்கு ரொம்ப அதிகமாக உதவுதாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே கல்லீரல் தொடர்பான நிறைய பிரச்சனைகளுக்கு இது மருத்துவத்தில் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குதாம். ஸோ இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இந்த பப்பாயா ஈஸியாக கிடைக்குதுன்னு நம்ம இதை மதிக்கிறதே கிடையாது. கரெக்டாக? ஸோ கிடச்சிதுன்னா உங்கள் வீட்டு தோட்டத்தில் பக்கத்தில் அக்கத்தில் கண்டுக்காமல் நிறைய கிடக்கும், எடுத்து யூஸ் பண்ணுங்கள். பழம், இலை, காய் இது எல்லாமே இதில் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சு உள்ள பப்பாயாவை வேஸ்ட்டும் பண்ணாதீங்க, கிடைச்சாவும் விடாதீங்க. யூஸ் பண்ணி பசங்களுக்குலாம் கற்றுக் கொடுங்க. நம்ம என்ன செய்கிறோமோ அதை தான் நம்ம பசங்க நாளைக்கு செய்வாங்க. ஸோ இப்பயே ஹெல்த்தியாக நல்ல மாதிரி ஈஸியாக கிடைக்கிறத ஹெல்த்தியாக கிடைக்கிறத நிறைய சேர்த்துக்க சொல்லுங்கள். ஸோ நான் மத்தியான சாப்பாட்டுக்கு புளிக்குழம்பு மைல்டாக வச்ச பப்பாயா பொரியல் தான் வச்சு சாப்பிட்றேன். ஒரு பீஸ் ஊறுகாய் வச்சுக்கிட்டேன். ஊறுகாய் இல்லாத சாப்பாடு, பச்சை மிளகாய் இல்லாத சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன். ஸோ வாங்க சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் ஷாட் மெம்பர்ஷிப் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.